வெல்கம் டு கேடிஎம் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதான் மை ஃபஸ்ட் பிளாக். எங்கே வந்திருக்கேன்னா பாண்டிச்சேரியில் உள்ள ராக் பீச்சுக்கு வந்தோம். அதாவது வந்தோம், பட் ஆனால் என்ன ஏதுன்னா ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டான் இவன். ஏடா வச்சு இடம் நாங்கள் மாறி வந்துட்டோம். அது மாதிரி வந்துட்டோம். அதாவது எங்கே வச்சுருந்தாங்க, எங்கே சொன்னாங்க? மெரினா பீச்சுக்கு நாங்கள் வந்து பாண்டி ராக் பீச்சுக்கு மெரினா பீச்சில் படம் போடுறாங்க, தலைவர் படம் விஜய் படம் மெரினா பீச்சில் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்சியில் பார்த்து எங்கே வந்துருக்குறோன்னா ராக் பீச்சுக்கு வந்துருக்குறேன். இங்கே தான் வந்துட்டோம். அது காரணம் தான் இவன் தான். சம்மந்தமே இல்லாமல் எங்கே கூட்டு வந்து நிறுத்திடுற தெரிஞ்சா இல்லைடா புரியல. வண்டி கூட தெம்பு நாங்கள் அப்படியே மோட்டோ பிளாக்ல அப்படியே பேசணும். இருங்க, மோட்டோ பிளாக் பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது பாண்டிச்சேரி. இப்படி போனால் போக முடியுமான்னு தெரில. போகலாம்ல, போகலாம். இப்படி போனால் பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் நான் கட் பண்ணுறேன். கேஸ் ஆகி உள்ள விட்டுறாத. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதே வந்துருந்தோம். ஸ்டோரேஜ் அதிகமானதுனால எங்களால் எடுக்க முடியல, மன்னிச்சிடுங்க. அழகிங்களை பார்க்க வந்து என்னது அழகிங்களை பார்க்க வந்துக்கிறேன். சுமார் ஊரில் உள்ள கிழவிங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. தம்பி, எனக்கு தெரிஞ்சு நீ என்ன உள்ளத்தையும் போய் போட்டு அடி வாங்க விட்றோன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கோத்துட்டு போய்ட்டு வந்தே ராசி. சத்தியமா தப்பெல்லாம் பேசாரு. என் கூட இன்னும் 2 பேர் வந்தானுங்க. அவனுங்க எங்கே போனானுன்னே தெரில. பறந்துட்டானுங்க. அவனுங்க பறந்துட்டானுங்களாம் கரெக்டாக தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஆனால் வந்து இன்னும் கேமரா வாங்கலை. கேமரா வாங்குறதுக்கான ப்ராசஸிங் தான் போயின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எடிட்டிங் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். அதுக்கு தனியாக சிஸ்டமில் எடிட் பண்ண அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் போக எல்லாம் வரும் நம்பிக்கை தான் அப்படின்னு என் தலைவன் டிடிஎஃப் சொல்லியிருக்கிறான். அவனோட வாழ்க்கையே அவனை சொன்ன சொல்லு தான் எங்களுக்கு முக்கியம். விஜய் சுத்து அதான் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் அப்போ தான் பார்ப்பல. இவனை என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன் எல்லாத்தையும் எடுக்கிறேன்? எதுனா பண்ண முடியும், எதுனா வர முடியும். ஹெல்மெட் தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் கேமரா மட்டும் தான் இல்லை. கேமரா இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் வருங்காலத்தில் வரும்னு நம்புகிறோம். கூட சீக்கிரம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன், மெரினா பீச்சில் போயிட்டு உங்களுக்கு நான் மீதி பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். பாய். மெரினா பீச்சா? ஃப்ரெண்ட்ஸ், மெரினா கிட்ட வந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறேன்னா அந்த அது நேரம் அது போட் ஹவுஸ் என்ன சொல்லுவாங்க? அதை போட் ஹவுஸ் போட் ஹவுஸ் தானே லைட் ஹவுஸ். சாரி, லைட் ஹவுஸ். சாரி ப்ரோ, எனக்கு கரெக்டாக தெரில சில விஷயம்லாம். கோச்சிக்காதீங்க. அது லைட் ஹவுஸ். இப்போ நான் போகும்போது காமிக்கிறேன். மனுத்துருங்க, சடனாக ஒரு ஆபகம் இல்லைடா. ஜல்லிக்கா பார்க்கலாம். போகும்போது வியூ நல்லா இருக்கு. நான் போகும்போது காமிச்சா நல்லா இருக்கும்ல. எங்கே ப்ரோ ஆனால் எங்கே போகிறாங்கன்னா தெரிய மாட்டேது. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கடா போகிறாங்க? அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வீடியோ எத்தனை போகிறேன், என்ன எவனா கேட்டுருவானான்னு வர பயமாக இருக்குது. பரவாயில்ல, நான் இப்போ பேசுறத கூட கட் பண்ணுருவான். சீக்கிரமாக ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு யாரா ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், இதில் பார்க்குறவங்க ஏதாவது இது மாறி ஒரு வாட்டி வருவோம் வந்து. ஆனால் எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எதுவும் பண்ணுற பழக்கம் இல்லை. இங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் போகிறாங்க. பட் இன்னும் ரெடி ஆகலடா. சீக்கிரம் போட்டுருவாங்க. அப்போ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு சரி. நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது, எங்களை ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் துரோகம் நடந்துட்டு. இவனுக்கு எல்லா படத்தையும் போட்டானுங்க. ஆமாண்டா, கடை வாங்கிட்டேன். கிட்ட போட ஃப்ரெண்ட்ஸ். இவனில் நம்ம ஃப்ரெண்டு, இவன் நம்ம அபி, இவன் அலெக்ஸ். என்னாச்சு இன்னைக்கு? என்ன ஆக்சுவலாக வந்து நாங்கள்
கொஞ்சம் முன்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி போ. கூட்டானுங்க என்ன கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். பார்த்து தூங்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எந்த பீச்ல தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து பீச்சுக்கு கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ரீல்ஸ் பார்த்தா மெரினா பீச்சுன்னு போட்டுருந்தது. இங்க வந்தா போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னொரு நான் தெளிவு வச்சிட்டாங்களா ஆக மொத்தம் விஜய்க்கு வந்து எந்த ஒரு படத்தையும் போடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதாவது பாண்டிச்சேரியில அவருக்கு சம்பவம் செய்யறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு டுடே ஈவினிங் அந்த சீன் செமையா இருக்குடா. சங்கிலி கருப்பு அது மெர்சல்ல தான். ஆமாம், பேசாம ஜில்லா படத்துக்கு போயிட கூடாது. அந்த தேட்டருக்கு போன காசு இல்லை. ஜில்லா பஸ் இங்கே ஓடுதானே தெரியும். ஆமா, தேட்டர்ல ரீலீஸ் பண்ணிருக்காங்க ஜில்லாவை. ஆமாண்டா, ஜில்லா ஜில்லா நல்லா இருக்காது. விஜய் ஃபேன்ஸ்ல கமெண்ட்ல கேள்வி கேட்க போறாங்க. நல்லா இருக்குடா புண்டா. சரி இல்லண்ணா அவ்வளோ நல்ல படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல படம் தான் பாக்கலாம். இந்த மாசான சீன்ஸ்லாம் நிறைய ரீல்ஸ்லாம் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்க் இல்லை. அது ரீல்ஸ்லாம் வாய்ப்பு இல்லைன்றியா? இன்ஸ்டாகிராம்ல நீ ரீல்ஸ்லாம் பார்க்குறியா இல்லையா? எங்களுக்கு பார்க்க விருப்பம். இவன் சொல்றது கரெக்டு தான். இது யாரையான படம்லாம் சொல்லல. நல்ல படம் தான், ஆனால் மொக்க படம் தான். அவன் ரீல்ஸ் ஆட போட போறான். சும்மா எடுத்துனேன். யார் சொன்னா? பிளாக் போட்டுருவான். நீ தான் ஃபர்ஸ்ட் பிளாக் யூடியூப்ல போட போற. நான் எடிட் பண்ணி பதில ஒன்று ஷேர் பண்றேன். கேட்டு முடியாம அதெல்லாம் பாரு. அது மாதிரி போட்டதுனால தான் இப்போ என்கிட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கடா என்கிட்ட. அதான் நான் பண்ணிட்டேன், தெரிய மாட்டேன். 50ல நீ ஒரு ஆளாடா? நெட்ல வாத எனக்கு அப்படிதான் லைட்டாக கொஞ்சம் கலை பண்ணுங்க. அதில் கட்டி அடிங்க. ராஜ் அவனோட ஒப்பீனியன் தான். ராஜ் அவனுக்கிட்ட நம்ம சண்டை செய்யுமா? நம்ம தலைவர் படத்தில் வந்து ஜில்லா நல்லா இல்லான்றானுங்க. என்ன பண்ணலாம்? அவனுக்கு அப்புறம் அது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அஜித் பண்ணுறான். அவன் அஜித் ஃபேன் தான், விஜய் ஃபேன் தான். என்னடா அலெக்ஸும் விஜய் ஃபேன் தான். அஜித் அவன் இது நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபேன். அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், அதே போல் ஃப்ரீ ஃபயர் ஒன்று. சரி, அப்போ வந்தது இன்னைக்கு வேஸ்ட்டா? வீட்டுக்கு தான் போகிற மாதிரி ரிட்டனு அதான் போடலையே படமே. அதுவும் கரெக்டு தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப ரிட்டன் தான் போகிறோம். ஸோ ரிட்டன் போயிட்டு திரும்ப அப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு பிக் பிளான் போட்டு தான் வரணும். நல்ல பிளானாக இருக்கும்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு என் கூட வந்து அபினால தான் இவன் வந்ததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. அதாவது இப்போ நாங்கள் இந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு ஃபன் இருந்தது. அதை நாங்கள் வீடியோ எடுக்காமல் விட்டோம். ஆட்டோலாம் கொடுக்க உங்களுக்காக ஒரே ஒரு அட்வைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ்லாம் பண்ணணும்? அந்த ரேஷை வெளியேற பசங்க கூட சேரக்கூடாது. அதான் ஏன் அப்படி சொல்கிறேன்? அவங்க கூட நிறைய தொலை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் குடிங்க, வேணாம் தான் சொல்ல மாட்டோம். குடி என்பது வந்து ஒரு இது சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக குடிக்கிறீங்க. விருப்பம் தான் குடிங்க, விருப்பம் இல்லைன்னா யாரும் கம்பல் பண்ணி குடிக்கக்கூடாதீங்க தயவு செஞ்சு. ஆனால் தயவு செஞ்சு குடிச்சினே இருக்கிறவனை மட்டும் கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா எங்கள் கேங்கில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் சொல்ல விரும்பலை. அவன் ஆனால் கேட்டேன்னு வச்சுங்களேன், நாங்கள் மட்டும் அவனை கைட்டு விட்டு சுற்றுறோமா, எங்கே வேணால் போயிடுவோமா. ஆனால் அவனுக்கு எங்களுக்கு கூட தான் தெரியும், நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் சுற்றுறான். அவன் தான் எங்களை கைட்டு விட்டு சுற்றுறான். பேசிட்டு வரோம். அவனை வேறு ரேஸ் விட்டு போகிறானுங்க நைட் டைமில். தேவையில்லாத செயல்லாம் செய்கிறானுங்க. எதுடா ஃபோன் பண்ண? என்ன சம்சா? இங்கேயா? எங்க இது லாஸ்ட் போட்டாண்டியா? லாஸ்ட் போட்டு அங்கே இருக்குமே, அதான் இங்கே தான்டா. அதானே நம்ம சாப்பிடுவோமே, அங்கே தானேன்றா. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் சம்சான்னு தொலை கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காசு யார்கிட்ட இருக்குதுன்னு தெரில. இப்போ மட்டும் அவன் மட்டும் போய் சாப்பிட்டு காசு எங்களை கொடுக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டே இருக்குதா?
நிறைய சாப்பிடுவானே. கொஞ்சம் நெஞ்சு சாப்பிட்டா பரவாயில்லன்றியா? சமோசா ரேட்லாம் இப்போ ஏறிட்டுறா. என்ன சொல்கிறேன்? எவ்வளோ இருந்தது சொல்லு. ஃபஸ்ட்டு 20 ரூபா இருந்தது நினைக்கிறேன். 20 ரூபாவா? ஆமாம். சம்சா 20 ரூபாவோட இருந்தது. ஆமாம், ஃபஸ்ட்டு 20 ரூபா இருந்ததுடா. அவ்வளோடா 12 ரூபா நம்ம தானே. ஆ இப்போ எவ்வளோ 20 ரூபா ஆகிட்டாங்களா? பின்ன அதான் ஏதோ சண்டை தான் நடக்குதுல்ல. என்ன சண்டை அது? வாரா? வார். ஆமாம், ஈரானுக்கும் அப்புறம் ஈரான் தெரியும். அப்புறம் இன்னும் நாடு என்ன நாடுறா டக்குனு அது போச்சு. எனக்கும் தெரியல, ஆனால் நானும் மறந்துட்டேன். அமெரிக்கா. என்னடா? அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான். ஆமாம், ஆனால் அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் சண்டையில் போந்தவன். ஊரா முட்டு சண்டையில் வந்து தலை விடுற மாதிரி. அவனை தெரிஞ்சு முன்னாடி போகிறவனுங்கள நான் அடிக்கலாம் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் போடுறான், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு போடுறான், அது போடுறான், எல்லாம் போடுறான். போட்டும், நாங்கள் வீடு எடுத்து வச்சு நீங்கள் கமெண்ட்டில் வேணால் அவங்கள கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு. ஆமாம், நாங்கள் போட்டிங்கன்னா தாங்க மாட்டோம். என்ன ஒன்று நாங்கள் ஸ்கூட்டியில் போகிறோமா? மைண்ட் செட் கிடையாது. ஆமாம், வண்டி பறக்கும். ஒன்று நாங்களும் இப்போ பேசி தான் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, தீபாவளி டைம் தான்டா. அப்போ படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து எங்கள் ஊர் ஜெயத்தட்டுறான்ட்டு ஆக்சிடென்ட் எனக்கு இவனுக்கும். அங்கே போய் இங்கே போயிடுயா, இங்கே போயிடுறா. இங்கே இருக்கும் பாரு, அது அந்த கடை தான். ஆஹா, மிஸ் ஃபுட். அங்கே பாருங்க ஆக்சிடென்ட்டா. நடுரோட்டில் வண்டி நிறுத்தி தான் பண்ணுறாங்க. என்ன வீட்டில் ஃபேமிலி மேனாக இருக்கிற நடுரோட்டில் கல்ல சொல்கிறாரா? வீடியோ என்ன நிட்டி பண்ணுறேடா நீ? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் திரும்ப ஒரு சம்சா கடையில் போய்ட்டு சம்சா சாப்பிட்டு அப்படியே வரோம். நம்ம என்ன எதை பற்றி பேசணும்? ஆக்சிடென்ட், நம்மளுக்கான ஆக்சிடெண்ட்டை பற்றி தானே பேசணும். தீபாவளி எப்போ, அதாவது எப்போ கொஞ்சம் புரியும் எப்போ இருக்கும்? அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா ஆக்சிடென்ட் நடந்தது நம்மளுக்கு? 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும் தானே. அதாவது தீபாவளி டைம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு இவர், அதாவது யார் படம் தான், விஷால் படமும் அப்புறம் இவர் வில்லனா. என்ன படம் அது? விஷால் படம் தான் கரெக்டாக இருக்குது. விஷாலும் ஆர்யா வில்லன், விஷால் ஹீரோவாக நடிச்சிருப்பாரா. அந்த படத்துக்கு தான் டிக்கெட்லாம் புக் பண்ணி காசு வாங்கி மாலில் புக் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணேன், ராஷ் வண்டி ஓட்டுறான். அவன் ஸ்கூட்டி தான், நான் ஓட்டுறேன்னான்னு சொல்லிட்டு ராஷ் வண்டியில் உட்காடுறான். நான் வாங்குற கரெக்டாக ராஷ் இருக்கா, நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி இருறான்றான். அவனா தானே, ஏய் நீரா நான் ஓட்டுறேன், கொஞ்சம் தூரம் ஓட்டுறதுக்கப்புறம் கதானே இருறான்னா. சரி சொல்லிட்டு கீழே வரைக்கும் நல்லா தான் வந்தான். கரெக்டாக எங்கள் ஊர் ஜெய தேட்ரு தாண்டும் போது குடிகாரன் ஒருத்தான் சைங்கன்னு குறுக்க வந்தான். என் தலைவருக்கு எத்தனை ஒரே குத்து தான், எத்தனை வாடி ஒரு குத்துனா தலைவனுக்கு இதில் வந்தவனுக்கு வாய் உடஞ்சது, என் தலைவனுக்கு மண்டை உடஞ்சது, எனக்கு சும்மா சில்ற. என் தலைவன் எனக்கு கீழே வந்து அதிர்ச்சியில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் எங்க நின்று வேடிக்கை பார்க்குறேன். நான் என்னடா நடக்குது கூட்டத்தை அதெல்லாம் நினச்ச பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இப்படி இருந்தது, இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் எனக்குலாம் டூருக்கு ஒரு வாட்டி போனானுங்க. ஏன்னா ஏதோ ஒரு மலையில் போயிட்டு கீழே பறந்து வந்தீங்களா, அது என்ன ஒரு கொல்லிமலைக்கு போனானுங்க அவனுங்க எல்லாம். கொல்லிமலைக்கு போயிட்டு இறங்கும் போது வண்டியில் பிரேக் பெட்ரோல் சேமிப்பு மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்கிறானுங்க. இவனுங்களை சேவ் பண்ணுறதுக்கு 4 பேர் கூட வந்துடுற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொல்லிமலைலேருந்து அப்படியே ஏர்லேயே பறந்து திரும்ப இன்னொரு நாள் ஒரு பிளாக் போடுறேன். அவன் ரேஸ் வரலான்னு சொல்லிட்டு போகிறான் போல். அவங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னைக்கு மெர்சல் படம் தலைவர் விஜய் படத்தை பார்க்க முடியாதுன்ற ஒரு கொஞ்சம் இது பண்ணுறானுங்க, அரசியல் பண்ணுறானுங்க. இப்பயும் அவர் அரசியலே நாங்களாம் இருந்தாலும் இது இப்போ திரும்பி அரசியல் தான் பண்ணுறாங்க. அவர் படம் கொடுப்பு மெர்சல் போடுறேன்னு சொன்னீங்க, போட வேண்டியது தானே. வந்து ஜாலியாக ஒரு தேட்டர்லேயும் படம் போட மாட்டீங்க, ஜனநாயகனையும் விட மாட்டுறானுங்க. இப்போ என்னன்னே தெரியல, ஜனநாயகன் 18 வருதுன்னு வரவே இல்லை. எப்போ தான் அந்த படமும் வரும்னு தெரில. அந்த படத்தை விட்டு வச்சு போய் தேட்டரில் பார்க்கலாம் கடைசியாக ஒரு வாட்டி. பரவாயில்ல, தினம் நியூஸில் அவரை பற்றி தான் பார்க்குறேன், அது வேறு விஷயம். என்னால் சொல்கிறேன், மன கஷ்டமாக இருக்குதுல்ல.
இதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மெர்சல் படம் நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம இன்னொரு 4 போடுவேன். போஸ்ட்மார்ட்டம்ன்ற பாரு அதெல்லாம் சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்னொரு நாள் போயிட்டு இன்னும் அது தெரில சொல்லுவாங்க. அதெல்லாம் நாளைக்கு தானே விஜய்க்கு பிறந்த நாள். 22ஆ? 22 போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் படத்தில் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். ஆசைப்படுவேன் ஜனநாயகம் படத்தில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா. ETF டீமில் வேலை செய்ய ஆள் தேவையான அப்படின்னா புரியல. ETF டீமில் வேலை செய்ய ஆள் தேவையான சொல்லவே இல்லை அவரு. நான் பார்க்கவில்லை. எப்போ சொன்னார்? சரி, நான் அவருக்கு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறாரு. ஓகே அவ்வளோதான். அப்படி தான் நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன். பண்ணால் அவர் தான் ரிப்ளை பண்ண முடியல. அந்த நேரில் கூட பார்க்க முடியல அவரை. வட்டார சிறுசெல்லாம் பெருசு. வேறா வட்டார சிறுசெல்லாம் பெருசு. அது கரெக்டு தான். ரிப்ளை பரவாயில்ல. நம்மளும் ஒரு 2K ஒரு 3000 4000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மெசேஜ் பண்ணுவோம். இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாரு இல்லை, அதிசயமாக தான் இருக்குது. வாய்ப்பு இல்லை. அதிசயமாக தான் இருக்குது. எப்பயும் திருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் நிற்காம போனது தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு தான் போகிறோம். நம்ம இன்னொரு நாள் மெர்சல் படம் பார்ப்போம். ஓகேவா? எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. டாட்டா, பாய்.